யாக்கோபு 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். வேதம் எதெல்லாம் நமக்கு சுத்திகரிப்பு சுத்தம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய இருதயங்களை வேதம் ஒரு வாசிங்க பார்ப்போம். 8ஆம் வசனம் வாசிங்க. இல்லை 4:8. பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அருமையானவர்களே, நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்தம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்துக்குள்ளார நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அருமையான இதில் சுத்தம் இருக்கணுமே தவிர இதில் என்ன இருந்துடக்கூடாது அப்படின்னா, கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை. ஒரு க்ஷணம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹாலில் யார் பேர்லையாவது உங்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பு இருக்கான்னு பாருங்க. கசப்பு, வைராக்கியம், குரோதம், பகை இருக்குமானால் அருமையானவர்களே, உங்களுடைய வீட்டில் என்ன தூண் கிடையாது? நீங்கள் தான் சொல்லணும். என்ன தூண் கிடையாது? ஞானத்தினுடைய என்ன தூண் இல்லை? சுத்தம் அப்படிங்கிற தூண் கிடையாது. பரிசுத்தம் அப்படிங்கிற தூண் இல்லை. அப்போ இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யுங்க? தகப்பனே, என்னுடைய இருதயத்தில் நான் யார் மேலேயும் நான் என்ன வைக்க மாட்டேன்? கசப்பு வைக்க மாட்டேன், வைராக்கியம் வைக்க மாட்டேன், குரோதம் வைக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால அவர்களை நான் என்ன செய்யட்டும்? நான் எடுத்து போடட்டும். ஒரு வார்த்தையை பாருங்க. அன்னாளுடைய புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இங்கே நாம் ஒரு ஃபேமிலியை பார்க்குறோம். நாங்கள் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு எல்கானா என்று பேர். முதல் வசனத்தில் ஒரு புருஷனை குறித்து வாசிக்கிறோம், அவனுடைய பேர் எல்கானா. 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். ஃபர்ஸ்ட் அன்னாள், 2வது பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஓகே, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படின்னா இது என்னுடைய யூகம். நான் வேதத்திலிருந்து தெளிவாக எடுத்து சொல்லலை, இது என்னுடைய யூகம். அவளுக்கு 10 பிள்ளைகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு? பெனினாள். அதாவது 2வது மனைவியாகி முதல் மனைவி அன்னாள், அவளுக்கு பிள்ளை இல்லை. ஓகே, 2வது மனைவி பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் வேத தெளிவாக சொல்லலை. ஆனால் என்னுடைய வேத நான் படித்த வகையில் அவளுக்கு 10 பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஓகே, இவ என்ன செய்வா அப்படின்னா, தான் 10 பிள்ளைகளை பெற்றதுனால இந்த முதல் மனைவியாகிய அன்னாலை அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, இலக்காரமாக நடத்துறது, கேவலமாக நடத்துறது, பரியாசம் பண்ணுறது, துக்கப்படுத்துறது, அவளை விசனப்படுத்துறது, இதுதான் அவளுக்கு வேலை. பாருங்க, 6ஆம் வசனத்தில் வாசிப்போம். கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்க, இவளுக்கு தான் வேலை. அவளை சதா இம்சை பண்ணி பேசி அவளை மனமடிவாக்குறதும், அவளை துக்கப்படுத்துறதும், அவளை அழ வைக்கிறதும், இதுதான் அவளுடைய வேலை. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? இது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆன உடனே
என்ன கவனிக்கிறீங்களா? யாருடைய இருதயத்துக்குள்ளார? அன்னாளுடைய இருதயத்துக்குள்ளார கசப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஊறுபட்ட கசப்பு வந்துடுச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஊறுபட்ட கசப்பு. யார் மேல? பெணினால் மேல, சக்களத்தியால் மேல அவ்வளோ கசப்பு. வருஷந்தோறும் இந்த சத்தியத்தை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். இவ வருஷந்தோறும் சபைக்கு போவா, எனக்கு புள்ள கொடு அப்படின்னு கேட்பா. அந்த ஜெபம் இந்த கூரை கூட தாண்டாது, வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் போவா, எனக்கு பிள்ளை கொடுங்க கதறுவா, ஜெபம் பண்ணுவா. அந்த ஜெபம் அந்த கூரை கூட தாண்டாது, ஊருக்கு போயிடுவாங்க. வருஷம் வருஷம் நடக்கிற சங்கதி. சில சமயங்களில் நாம் இருதயத்துக்குள், இந்த பக்கத்தில் கை வச்சிங்களா, இந்த பக்கத்தில் கை வச்சுங்க, திரும்ப வருவோம். சங்கீதம் சீக்கிரமாக எடுத்தவங்க பார்ப்போம். சங்கீதம் 66, சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் எடுத்தவங்க 18வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுவோமா? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் மனன வசனமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மனன வசனமாக நிறைய வசனங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில் இந்த வசனம். அப்பப்போ கூட நம்ம வீட்டில் ஏதாவது வால் டெக்ஸ்ட் போர்டு கீடு, ஏதாவது ஒயிட் போர்டு அதெல்லாம் வந்துச்சா நம்ம நிறைய என்னென்னமோலாம் எழுதி போடுறோம். இந்த மாதிரி வசனங்களெல்லாம் பிள்ளைகளுடைய கண்ணில் படணும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அது என்ன அக்கிரம சிந்தை? இப்போ நாம் தியானிக்கிறது என்னென்னா, இருதய மற்றவர்கள் மேலே கொண்டிருக்கிற என்னது? கசப்பு. கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம் கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஓகே, இந்த வசனத்தின்படி அன்னாள், பாருங்க இந்த வசனத்தை 18, அன்னாள் தன் இருதயத்தில் தன் சக்களத்தியாகிய பெண்ணினால் மீது கசப்பான சிந்தை கொண்டிருந்தபடினால் ஆண்டவர் அன்னாளுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கவில்லை. உங்களுக்கு எப்படி பைபிள் படிக்கணும்னு படிச்சு காமிக்கிறேன். மறுபடியும் படிக்கவா? 18 பாருங்க, 18 வசனம். அன்னாள் தன் இருதயத்தில் பெண்ணினால் தன் சக்களத்தியால் மீது கசப்பான சிந்தை கொண்டிருந்தபடியால் ஆண்டவர் அன்னாளுக்கு என்ன செய்யவில்லை? அன்னாளுக்கு செவி கொடுக்கவில்லை. வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவா, ஒன்றும் வேலைக்காவாது, திரும்பி வந்துடுவாங்க. அடுத்த வருஷம் போகிறது, பிள்ளை கொடு, கேட்க மாட்டாங்க. ஆண்டு செவி சாய்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா சக்களத்தியால் பண்ணதான காரியம். அன்னாளுக்கு வேணும்னா சக்களத்தி பெண்ணினாலா இருக்கலாம். இங்கே அருமையான உள்ளே சில பேருக்கு சில பேரில் வச்சுருப்பீங்க. சிலர் மாமியாராக வச்சுருக்கலாம், சிலர் மருமகளை வச்சுருந்துருக்கலாம், சிலர் புருஷனை வச்சுருக்கலாம், சிலர் மனைவியை வச்சுருக்கலாம். மன்னிக்க முடியல, மன்னிக்க முடியல, மன்னிக்க முடியல, என் மாமியாரை மன்னிக்க முடியல, என் மாமியாரை மன்னிக்க முடியல, என் மனைவியை மன்னிக்க முடியல. எவ்வளோ ஸ்டோரிஸ் இன்னைக்கு, எவ்வளோ ஸ்டோரிஸ், எவ்வளோ கதைகளை நம்ம கேட்குறோம். முடியல பிரதர், என் மாமியார் என் குடும்பத்துக்குள்ளார பூந்து என் மனைவி முழுக்க 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 அவங்க அம்மா கண்ட்ரோல். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமும் என் மனைவி என் மாமியாருடைய கண்ட்ரோல் தான். அவங்க கீ கொடுக்கறது தான். இங்கே நான் சுயாதீனமாக இருக்க முடியல, என் குடும்பத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. ஏன் இந்த பொண்ணை எடுத்தேன், ஏன் இந்த குடும்பத்தில் எடுத்தேன் புலம்புகிற புருஷர்கள் உண்டு. சில அப்படியே தலைகளாக சில இடத்துல புருஷர்களை குறித்து தான் கசப்பு, மாமியாரை குறித்து, மருமகளை குறித்து, புருஷனை குறித்து, உடன்பிறப்புகளை குறித்து, யார் பேர்லையோ சம் எக்ஸ் ஒய் மேலே இருதயத்துக்குள்ள கசப்பு, வைராக்கியம், பகைமை, குரோதம், அக்கிரம சிந்தை யார் கொண்டிருந்தா அப்படின்னா அன்னாள் கொண்டிருந்தா. அருமையான கேரக்டர் அன்னாள். ஆனால் அவளுடைய ஆதி நாட்கள் இப்படி இருந்துச்சு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானுடைய தாய் அன்னாள். ஆனால் அன்னாளுடைய இருதயத்தில் வருஷ கணக்கில் இருதயத்துக்குள்ள கசப்பு வச்சிருந்தா. ஓகே, 1 சாமுவேலுக்கு நான் திருப்பிடுவோம். 1 சாமுவேல். இப்போ இந்த வருஷம் ஒரு காரியம் நடக்க போகுது. இப்போ
எங்கே அப்படின்னா எங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிலோவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாச நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தால், இந்த வருஷம் நடக்கிற காரியத்தை பாருங்க. அவள் போய், இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க, 10ஆம் வசனத்தை. அவள் போய் என்ன போட்டிருக்கு? மனம். இதை நான் படிக்கிறப்ப மனம் கசந்து அப்படின்ற மாதிரி படிக்கிறோம். அவ இருதயம் ஃபுல்லாக என்னவா தான் இருந்துச்சு? என்னவா இருந்துச்சு? ஃபுல் ஆஃப் பிட்டர்னஸ். அந்த கசப்பை என்ன செஞ்சாலும் பாருங்க, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்ன செஞ்சாங்கிறத பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. 12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறது போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். வாயை திறந்து என்ன செய்யல? சத்தமா ஜெபம் அல்ல, அவருடைய வாயில மட்டும் கொஞ்சம் லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அசையுது. என்னடான்னா ஏலி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கேட்கப்படவில்லை. ஏலி என்ன நினைச்சான் அப்படின்னா, குடிச்சிருக்காப்புல இருக்குவ, இவ ஒரு பேலியாளின் மகள் மாதிரி குடிச்சிருப்பாளோன்னு நினைச்சான். அதுக்கு அன்னாள் பிரதியுத்தரமாக 15ஆம் வசனம், அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. எப்படிங்க? நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. என் இருதயத்துக்குள்ள அவ்வளோ இருக்கு, என்னுடைய சக்களத்தை குறித்து அவ பண்ண காரியங்களை நினைச்சு 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 நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சை ரசம்லாம் ஒன்றும் வெறித்தனமெல்லாம் குடிக்கல. பாருங்க 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பாட்டை பாருங்க. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தில் உள்ள கசப்பை எப்படி படிங்க? இப்ப எல்லாரும் சொல்லுவோம், அந்த வசனத்தை எப்படி படிப்போம் சொல்லுங்க. ஆகும், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தில் உள்ளதான கசப்பை ஊற்றிவிட்டேன். இப்ப எதை உடைச்சு ஊத்துனா? எதை? இருதயத்தில் உள்ள கசப்பை. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் இருக்குமானால், தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு பிராக்டிஸ் அதிகமாக இருக்குமானால், நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அவங்களால பதில் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அவ வெகு நேரம் போட்டிருக்கு. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? வெகு நேரம்ங்கிறது 12ஆம் வசனம் 1:12. She continued praying. அவ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணான்னு தெரில. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, என் பிள்ளையை உமக்கு நான் பொருத்தனை பண்ணுறேன் அப்படிங்கிற ஜெபத்தை நீங்கள் இது ஜெபம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? நான் இப்போ சொன்ன நேரம் தானே, கரெக்டா? நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளையை நான் பொருத்தனை பண்ணுறேன். மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி, நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, நான் உனக்கு பொருத்தனை பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. இப்படி ஜெபம் பண்ணி இருந்திருப்பாளான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவள் இருதயத்தில் உடைச்சது எப்படின்னா, மன்னிச்சா, சே என்னுடைய சக்களத்தியாளுடைய செஞ்ச பாவத்தை, அவள் பேசின பேச்சை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சால, மறுபடியும் எது வந்து உட்காந்துச்சுன்னா, அன்னைக்கு சொன்னால இன்னொன்று, அது வந்து மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு? உட்காந்துக்குச்சு. வேண்டாம், அதையும் எடுத்து உடச்சி ஊத்துனால பார்த்தா வேற ஒரு சூழ்நிலையில் இன்னொன்று பேசுனது என்ன செஞ்சிருச்சு? மறுபடியும் உள்ள ஞாபகம் வந்துச்சு. இப்படி என்ன செஞ்சுட்டே இருக்கா சொல்லுங்க? எதுக்கு நேரம் பிடிக்குது? இருதயத்தில் உள்ள கசப்பை எடுத்து உடைச்சு ஊத்துறதுக்கு நேரம் பிடிக்குமா? இல்லை எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க உங்களுக்கு நான் பொருத்தனை பண்ணுறதுங்கிறது நேரம் பிடிக்குமா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும்.
சவுண்டா? எஸ், நீ விளங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் நேரம் பிடிக்கும். ஏன்னா சில நேரங்களில் யாக்கோபு முழு ராத்திரி ஃபுல்லாக ஜெபம்னா தெரியுமா, போராடிட்டு ஜெபத்தில் போராடிட்டு இருந்தார்ல. தேவதூதன் சொல்றாரு, என்னை விட்டு மேன், என்னை விடு விடு நான் போகணும்னு சொன்னா, அப்படி என்ன விடிய விடிய என்ன போராடிட்டு இருந்தார் அப்படின்னா, தன்னுடைய பாவம் இவ்வளோ இருக்கு, தான் பண்ண தெத்துத்தனமும் ஏனோ அவன் வாழ்நாள் முழுவதுமே எத்தன் அவன் பண்ண காரியத்தை இவ்வளோ இருக்கு, ஒன்னொன்னா உடைச்சு ஊத்துறான். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, இந்த காரியத்தில் நான் இப்படி பண்ணேன், இந்த காரியத்தில் இப்படி பண்ணேன், இந்த காரியத்தில் இப்படி பண்ணேன். அதுக்கு தான் நேரம் முடிச்சது. நாம் சில சமயங்களில் தேவ சமூகத்தில் போய் பாவத்தை அறிக்கை செய்யறதுக்காக நாம் போகிறோம். அப்படி போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறோம். வர தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிடுறது சிலர்லாம் வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா, என்னை கவனிங்களேன், சில பேருடைய ஜெபத்தை பாருங்க. சில தேவ சமூகத்துக்கு போகிறது தன்னுடைய பாவத்தை அறிக்கிறதுன்னா, ஆமென் என்னை மன்னிச்சிட்டார், அவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஆண்டவரே தெரிஞ்சும் தெரியாமலோ நான் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, தெரிஞ்சும் தெரியாமலோ நான் பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார். வெக்கக்கேடு, ஷேம். அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் மெய்யாகவே அவங்களுடைய இருதயத்தை என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்க அப்போ, உடைச்சு ஊற்றிருக்காங்க, வெகு நேரம் எடுத்துக்கிட்டாங்க. பெண்ணினால் மேலே என் இருதயத்தில் உள்ள கசப்பு சுத்தமாக ஜீரோ கசப்பு எல்லாம் எடுத்து உடைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்க 16ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். ம் 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 ஓகே, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஓகே, 18. இது வரைக்கும் என்ன செஞ்சதே கிடையாது. அவ எப்போ ஆலயத்துக்கு வந்தாலும் என்ன செய்ய மாட்டா. இப்ப என்ன செஞ்சா சொல்லுங்க, போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் 19. போதும். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்த காரியத்தெல்லாம் என்ன நடக்கல, ஒரு காரியம் நடக்கல. இந்த வருஷம் ஏன் இப்படி நடந்து, இது என்ன சிறப்பு, இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அவள் தன்னுடைய சக்களத்தியால் மேல் வச்சிருந்ததான அந்த இருதயத்தில் உள்ள கசப்பை எடுத்து அவளுக்கு ரொம்ப நேரம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அவள் அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கா. இவ்வளவு அவமானப்பட்ட அத்தனையும் எடுத்து உடைச்சி உடைச்சி ஊற்றி 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 இருதயத்தை காலி பண்ணிட்டா. ஆண்டவரே, அவளுக்கு அந்த காலத்தில் அவளுக்கு அது ஒரு உணர்வு, வேண்டாம் என் இருதயத்தில் கசப்பு வேண்டாம், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்திலேருந்து விடுதலை ஆகி போனா. சாப்பிட்டான்னு வாசிக்கிறோம், அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு வாசிக்கிறோம். கணவனும் மனைவியுமாக அவர்கள் சேர்ந்தார்கள். அதுக்கு முன்னால சேரலையா, அதுக்கு முன்னால தாம்பத்தியம் இல்லைன்னா, அதுக்கு முன்னால எவ்வளோ தாம்பத்தியம் இருந்தது. ஒன்று கர்த்தர் கற்பத்தை அடைத்து வச்சிருந்தார். திரும்ப போய் ஊருக்கு அவர் கணவன் மனைவியாக இணைந்தார்கள், சேர்ந்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார், நினைத்தருளினார், கர்ப்பத்தின் கனியை ஈந்தார், சாமுவேல் பிள்ளையாண்டானை பெற்றார்கள். அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு அக்கிரம சிந்தை நாம் வைத்திருப்போமானால் நம்மளுடைய ஜெபத்தை தேவன் நினைவு கூற மாட்டார். பார்த்துங்க, இருதயத்தினுடைய அடப்பு, இருதயத்தில் யாரையோ குறித்து இருதயத்தில் அடைச்சு வச்சிருக்கிறது, ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது, மன்னிக்காமல் இருக்கிறது, அது சுத்தமான இருதயம் அல்ல. அதுக்கு அன்னால் ஒரு நல்ல ஒரு மாதிரி, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நல்ல ஒரு மாதிரியானவள். அவள் தன்னுடைய சக்களத்தையால் ரிலீஸ் பண்ணான், தேவன் அவளை நினைத்தருளினான். அருமையானவர்களே,
நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருள வேண்டும் என்றால், பிறர் செய்த துரோகமாக இருக்கட்டும், சிலர் குடும்பத்துக்கு ஏமாத்திருப்பாங்க, சிலர் வஞ்சகம் பண்ணியிருப்பாங்க, சொத்தை அபகரிச்சிருந்திருப்பாங்க, நகை பிரச்சனை பண்ணியிருந்திருப்பாங்க, சில இடப்பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் வருஷ கணக்கில் பிறர் மேலே உள்ளதான இருதயத்துக்குள்ள அவர்களை ரிலீஸ் பண்ணாமல் கசப்பு வச்சிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ரிலீஸ் பண்ணுங்கள். இருதயத்துக்குள்ள கசப்பு வைராக்கியம் வைக்க வேண்டாம். அப்படின்னா அது இருதயம் சுத்தமான இருதயம் அல்ல, அது அசுத்தமான இருதயம். அதுக்காக தான் யாக்கோபு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, திரும்பவும் யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனம் திரும்ப வாசிப்போம். 4:8 உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நம்முடைய இருதயத்துக்குள்ளே கசப்பு வைராக்கியம் இல்லாத ஒரு இருதயமாக இருக்கணும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் எப்பொழுதும் சொல்லணும், இந்த சூரியனுக்கு கீழே இந்த பூமியினுடைய முகப்பரப்பில் நமக்கு யார் மேலேயும் எந்த விதமான கசப்பு இருக்கக்கூடாது. அந்த இருதயத்துக்குள்ளே இன்னொரு அக்கிரம சிந்தை, இன்னொரு பகுதி என்ன, சுத்தமில்லாத ஒரு பகுதி அப்படின்னா, இந்த கண்ணில் உள்ளதான ஒரு கண்ணில் உள்ள சுத்தம். கைகளை சுத்திகிறீங்கள். அருமையானவர்களே, இந்த கையில் அசுத்தமில்லாத ஒரு கைகள் பாருங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். யாராவது ஒரு சகோதரன் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நல்ல வார்த்தை. புருஷர்கள் மிக முக்கியமான வார்த்தை. எங்கே புருஷர்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். புருஷர்கள், நான் அந்த வார்த்தையை நான் ஜாக்கிரதையாக எடுக்கிறேன். கோபமும் தர்க்கமும் இல்லாத மனுஷனுடைய கைகள் என்ன கைகள்? பரிசுத்தமான கைகள். உலகத்தில் எவ்வளோ கைகள் இருக்குது. திருட்டுற கைகளாக இருக்குது. திருட்டு கைகள், திருடுற கை, அடிக்கிற கை, லஞ்சம் வாங்குற கை, திருடுற கை, பொய்யாய் சம்பாதிக்கிற கைகள், பித்தலாட்டம் பண்ணுறது, பொய் பண்ணுறது, திருடுறது, ஏமாத்துறது. எஸ், உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், கோபமும் தர்க்கமும் இல்லாத கைகள், அதான் பரிசுத்தமான கைகள். கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ கோபம், தர்க்கம், வாக்குவாதம், சண்டை நாம் கை நீட்டுவோமானால், பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58. நம்மளுடைய குடும்பத்தை குறித்து நல்ல ஒரு வாக்குத்தத்தம் போட்டிருக்கு பாருங்க. 11ஆம் வசனத்தில் வாசிங்க. 11. நித்தமும் உன்னை நடத்தி நினமுள்ளதாக்குவார். நல்ல வார்த்தை, நல்ல வாக்குத்தத்தம். நீ நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல உன்னுடைய வீடு இருக்கும். நம்மளுடைய குடும்பம் ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமாக இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணுமா? இது வாக்குத்தத்தம், ப்ராமிஸ். நாம் செய்ய வேண்டிய காரியம் 9ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. கணவனோ மனைவியோ, 9ஆம் வசனம். மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கணும்? மறு உத்தரவு கொடுக்கணும். நாம் சத்தமிட்டால் நான் இருக்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வரணும் அப்படின்னா நாம் அகற்ற வேண்டிய மூன்று காரியங்கள் என்னென்ன சொல்லுங்க?
ஒன்று நுகத்தடி, இன்னொன்று விரல் நீட்டுதல், அப்புறம் நிபச்சொல். அது என்ன நிபச்சொல் அப்படின்னா? சில புருஷர்லாம் இருக்காங்க, மனைவியை பார்த்து கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க. அறிவு கட்டவளேம்பாங்க. படித்தவளா நீனு, அறிவு கட்டவளே அப்படின்னா நிபச்சொல். மனைவியை கூசாம வாயில் திட்டுறவங்களாம் இருக்காங்க. நான் ரொம்ப இதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதை விட இன்னும் கீழே போய் பேசுகிறவங்களா இருக்காங்க. நிபச்சொல், வாயில் வரக்கூடிய வார்த்தைகள், தேவ பக்தி இல்லாத வார்த்தைகளை, வாயிலேருந்து பேசுகிற வார்த்தைகள். நான் லேசானது சொல்கிறேன், இதுவே சீரியஸான வார்த்தை. என்னுடைய 40 ஆண்டு கால குடும்ப ஜீவிதத்தில் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட என் மனைவியை படித்தவளை நீனு, அறிவு கட்டவளை, 40 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட சொன்னதில்லை. இன் ஆல் மை 40 years ஆஃப் மை மேரிட் லைஃப். சிலர்லாம் கூசாம மனைவியை பேசுகிறவர்கள். இன்னும் அதை விட இன்னும் கேவலமாலாம் இருக்கு. இன்னும் கேவலமாக இருக்கு. புருஷன்மார்களை, மனைவிமார்கள், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. என்னது உனக்கு? அவ்வளோதான் மரியாதை உனக்கு, உனக்கு, எனக்கு, உனக்கு. மிஞ்சு போனுச்சுன்னா போடா, வாடா, போடா பொட்டக்கண்ணா, வாடா போடா பொட்டக்கண்ணா. உனக்கு எதுக்கு மரியாதை? எனக்கு மரியாதை கூட, உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். சே, இந்த வீடெல்லாம் என்ன சொல்லுது? இதை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னு சொல்லக்கூடாது. இது முள்ளுக்காடு. இது முள்ளுக்காடு. ஏதேன் தோட்டத்துக்குள்ளாரதான் அது வாட்டர்டு கார்டன், அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு என்ன அப்படின்னா விரல் நீட்டுதல். நீ ஏன் புசிச்ச அப்படின்னா இவதான். நீ ஏன் புசிச்ச? இந்த சர்ப்பம் தான். விரல் நீட்டுதல், இந்த பாயிண்டிங் ஃபிங்கர், இந்த விரல் நீட்டுதல் எங்க தொடங்கிடுச்சு அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலே தொடங்கிடுச்சு. நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ, தோ இவதான். நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னா தோ இந்த சர்ப்பம். விரல் நீட்டுதல், பாயிண்டிங், ஒருத்தர் குற்றப்படுத்துதல். அது எங்கேருந்து வந்த சரக்கு அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலேருந்து வந்த ஆதி தாய் தகப்பனுடைய, வீழ்ச்சியுற்ற தாய் தகப்பனுடைய சரக்கு. அது பிசாசுனுடைய சரக்கு. விரல் நீட்டுதல், வாயில நிபச்சொல், மரியாதை இல்லாதபடிக்கு கனவீனமான வார்த்தைகள், நுகத்தடி, பாரமாக இருக்கிறது. கணவனோ மனைவியோ ஒருவருக்கு ஒரு பாரம். அருமையானவர்களே, இப்படிலாம் இருந்து ஒரு புருஷனோ மனைவியோ ஒருவருக்கு ஒரு பாரமாக இருந்து, அல்லது விரல் நீட்டி குற்றப்படுத்தி, அல்லது வாயில நிபச்சொல் சொல்லுவோமானால் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா அவருடைய ஜெபத்துக்கு அவர் செவிசாய்க்க மாட்டார். இப்போ நமக்கு எல்லாருக்கும் மொபைல் நமக்கு தெரியுது. இன்றைக்கி கண்டுபிடிப்பு மொபைல். இப்படி இங்கேருந்து பார்க்குறோம், இன்னொருத்தர் வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு வச்சுங்க, பார்க்குறோம். ஓ ஆல்பர்ட் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னா ஆல்பர்ட் காலிங் அப்படின்னு வருது, ஆல்பர்ட் அப்படின்னு. உடனே ஹலோ பிரதர் அப்படின்னு நம்ம சொல்கிறது போல் இப்போ இங்கேருந்து ஒரு மனுஷன் தேவனிடத்துலேருந்து கூப்பிட்றான். தன்னுடைய ஆபத்தில் இக்கட்டில் கூப்பிட்றப்ப என்ன சொல்லணும் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தம் விடுவாய், ஆண்டவர் என்ன சொல்லணும் சொல்லுங்க. அப்போ விக்டர், நான் இருக்கேன் தகப்பனே, இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன், எனக்கு உதவுங்க. ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன். அந்த சத்தம் தானே கேட்கணும், அந்த சத்தம் தானே கேட்கணும். அதற்கு மாறாக இங்கேருந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்னுடைய காலிங் போகுது. அங்கேருந்து பார்க்குறாரு, ஓ விக்டர் காலிங் பார்க்குறாரு. விக்டர் காலிங் பார்த்துட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? ஏன் சுவிட்ச் ஆஃப்? இங்கே என்ன இருக்கு? என் மனைவிட்ட என்ன சொல்லுங்க. அப்போ மனைவி விரல் நீட்டுறேன், அடுத்தது நுகத்தடி அல்லது நிபச்சொல் வாயில் இருக்கு அப்படின்னா, இங்கேருந்து நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? என்னது? சுவிட்ச் ஆஃப். அவ்வளோ. ஓகே, இதெல்லாம் கடந்த காலமாக போடும். ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் இதான்
நான் சாதாரணமாக சொல்கிறேன். விரல் நீட்டுதல் கைகளை சுத்திகரிங்கள். கைகளை பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். போதும். அநியாயம் பண்ணியிருந்தாலும், அக்கிரமம் பண்ணியிருந்தாலும், பொய் பித்தலாட்டம் பண்ணியிருந்தாலும், திருட்டு இருந்தாலும், சண்டை பண்ணியிருந்தாலும், விரல் நீட்டுதல் இருந்தாலும், இந்த கை வேண்டாம், என் கையை நான் சுத்திகரிக்கிறேன். கை சுத்தம், என்னுடைய நாவு சுத்தம், என்னுடைய இருதயம் சுத்தம், என்னுடைய கண் சுத்தம். இந்த பகுதிகள் எல்லாம் பிரியமானவர்களே, நம்மளோட கண்களில் சுத்தம் இருக்கட்டும். தீமையானவைகளே கண்ணுக்கு முன்னால் ஒரு சில காரியங்களை சொல்லி, மீதி உள்ள தூண்களை, எல்லா தூண்களையும் நீங்கள் ஆண்டு பிரியமானவர்களே தியானிங்க, 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 தியானிங்க. ஒரு நாளில் நான் பொதுவாகவே என்னுடைய காரியம், நான் அகல விழ மாட்டேன். எப்படி தான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சத்தியத்தை எடுத்தால் என்ன சொல்லுங்க அப்போ? ஆழ. ஒரு சத்தியத்தை தியானித்தாலும் எடுத்துங்க. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் கட்டுகிற குடும்பத்தில் தகப்பனே, இந்த சுத்தம் அப்படிங்கிற தூண் நிலைநிறுத்தப்படட்டும். எங்களுடைய குடும்பத்தில் இருதயத்தில் சுத்தம் இருக்கட்டும், என்னுடைய கண்ணில் சுத்தம் இருக்கட்டும், என்னுடைய கையில் சுத்தம் இருக்கட்டும், என்னுடைய வாயில் சுத்தம் இருக்கட்டும். பாருங்க, சங்கீதம் கடைசியாக இந்த சங்கீதத்தை சொல்லி முடிப்போம். சங்கீதம் 101வது சங்கீதம். சங்கீதம் 101வது சங்கீதம். ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒருத்தங்க வாசிங்க பார்ப்போம். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். இது போதும். நல்ல வார்த்தை. நம்ம வீட்டில் என்னென்னலாம் நடக்கணுமா பாருங்க. தீங்கான காரியத்தை கண்ணு முன் வைக்கக்கூடாது. அடுத்து 4ஆம் வசனத்தில், இல்லை 5ஆம் வசனத்தில், ஓகே. 7ஆம் வசனம், போதும். தாவீது எந்த அளவுக்கு தன்னை நிதானித்து நியாயம் தீர்த்திருக்கார் பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம். அப்போ கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளார வரணும் அப்படின்னா 3ஆம் வசனத்தில், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். நல்ல தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வீடுகளில் டிவி பெட்டி இருக்கா? ஓகே. தேவையான அளவுக்கு நியூஸ் பார்க்குறதுக்கோ, அது சிறு பிள்ளைகள் இருப்பார்களானால் எதை பார்க்கலாம், எவ்வளோ நேரம் பார்க்கலாம்? உலகத்துக்கு அடுத்த சில காரியங்கள் இருக்குது. நியூஸ் பார்க்குறோம், மற்ற காரியங்கள். க்ளீன் இது க்ளீனான்னு பாருங்க. இது க்ளீன், இது சுத்தமா? இஸ் இட் க்ளீன்? அசுத்தத்தை உள்ளார கொண்டு வந்துடாதீங்க. சாக்கடை கொண்டு வந்துடாதீங்க. உள்ளார சாக்கடை கொண்டு வந்துடக்கூடாது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இன்னைக்கு பிசாசானவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, நிறைய தவளைகளின் ஆவிகளை உள்ளார இறக்கிட்டான். தவளைகளின் ஆவி. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பின்னால் நாம் பார்க்குறோம். தவளை, அது என்ன? தவளைகளுடைய ஆவி அப்படின்னா அசுத்த ஆவி, தவளைகளுடைய ஆவி. இதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி தவளைகளுடைய ஆவி இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடியதான லேடிஸ், தவளைகளுடைய ஆவி. மொபைல்ஸில் இன்றைக்கி தவளைகளுடைய ஆவி. ஆபாசம், தவளைகளுடைய ஆவி. சினிமாக்கள், தவளைகளுடைய ஆவி. எகிப்து தேசம் எங்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் அனுப்பிச்ச காரியம் எல்லாம் தவளைகள். எல்லா இடத்துலையும், ரூம்ஸில், இன்டர்நெட்டில், கம்ப்யூட்டரில், மொபைலில், டிவியில் எல்லாம் தவளைகள். நியூஸ் பேப்பரில் தவளைகளுடைய ஆவி. ரோட்டில் நடந்து போனால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் தவளைகளுடைய ஆவி. போஸ்டர்ஸில் தவளைகளுடைய ஆவி. பிவேர், எச்சரிப்பார். கண்ணில் பிடிக்கக்கூடாது. கண் சுத்தமாக இருக்கணும்.
இப்படிலாம் பிடிக்கிறதுனால தான் ராக்காலத்து சொப்பனத்தில் அதெல்லாம் என்ன வருதுன்னா, அந்த தவளைகளுடைய ஆவிகள் திரும்ப நமக்கு என்ன வருதுன்னா, திரும்ப திரும்ப அது வருது. கண்ணால் பிடிக்கக்கூடாது. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். என் கண்ணை நான் சுத்தமாக நான் காத்துக்கொள்வேன். என் கண்ணில் சுத்தம். அருமையானவர்களே, இது ஞானம். நல்ல போராட்டம் போராடும். ஆரம்ப நாட்களில் ஹேர் கட்டிங்காக நான் சலூனுக்கு போவேன். சில சலூன், இப்போல்லாம் சலூன்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் எனக்குன்னு ஒரு 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 சலூனை எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு சலூனை நான் வச்சுருக்கேன். அந்த ஆள் சரியாக கட் பண்ணலாலும் சரி, மொட்டைத்தனமாக கல்ல, எனக்கு அது மேட்டர் கிடையாது. அந்த சலூனில் தான் என்ன இல்லை அப்படின்னா, சுற்றி என்ன இருக்கக்கூடாது. சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ஓடும், சினிமாக்கள் ஓடும், சில அசிங்கமான சில லேடிஸ்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளார வைக்கிறது. அப்போ தான் இந்த ஆண்மகன்கள் அதிகமான பேர் உள்ளார வர்றதுக்காக. see that ட்ரிக்கரி, ஜனங்களுடைய ட்ரிக்கரி பாருங்கள். காசு சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் பீப்புளுடைய ட்ரிக்கரி பாருங்கள். பெரிய பெரிய ஷாப்பிங் மாலெல்லாம் போனால் நல்ல ஸ்திரீகளை, அழகுள்ள ஸ்திரீகளெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஷாப்பிங் மாலில் போடுறது. ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ், கமர்ஷியல் பீப்புள் உள்ளார எடுக்கிறதுக்காக. ஒரு ஹேர் கட்டுறது, முடி வெட்டுற சலூனுக்கு போனோம்னா அப்படின்னா எல்லாம் கஸ்மாலத்தையும் சாக்கடையும் தவளைகளுடைய ஆவிகள் எல்லாம் ஒட்ட வச்சுருக்கிறது. எல்லாத்துலேயும் எல்லாம் ஃபில்ம்ஸ் போய் பார்த்தாலே நமக்கு ஜாக்கிரதை. நம்ம வந்து முடி வெட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு, முடி வெட்டுற நேரத்துக்காக இருக்கும். கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க முடியும். சார் இப்படி வெட்டுங்க, அப்படி வெட்டுங்க, இப்படி வெட்டிகிட்டு இருக்கிறப்ப நான் கண்ணை பூத்திக்கிட்டு இருக்கேங்க முடியாது. அப்போ ஒரு கடை, இதுதான், இது ஒன்று சுத்தமான கடை, இந்த கடையில் தான் போய் உட்காரலாம். அப்போ இந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு அந்த நாட்களில் ஒரு இடத்துல ஒரு டைமில் ஒரு கடையில் டிவியில் ஒரு என்னமோ சினிமாவோ ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ டான்ஸ் ஓடிட்டு, எனக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக நான் போய் உட்காந்துருந்தேன். சார் ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை போயிட்டு வரீங்களான்னாரு. இனிமேங்க நான் போயிட்டு வருது, நான் உட்காரேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். உட்காந்தா அந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு டிவியில் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க. இந்த வார்த்தையோட முடிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம், எரேமியாவின் புலம்பல் 4ஆம் அதிகாரம். அந்த நாளில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒருத்தங்க வாசிங்க. சத்தமா வாசிப்போம். பொன் மங்கி பசும்பொன் மாறி முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. பாருங்களேன், பொன் மங்குமா? பொன் மங்குது பாருங்க. பொன் மங்கி பசும்பொன் என்ன செய்யுமா? மாறி. பசுத்த ஸ்தலத்தின் கற்கள் எங்க வந்துருச்சு? வீதிக்கு வந்துருச்சு. ஐயோ, தங்கம் என்னவா மாறுது? மண்பாண்டமா மாறு. தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர் எப்படா மண்பாண்டமா மாறுது அப்படின்னா, இதான் பொன் மங்குற நேரம். என்ன கவனிக்கிறீங்களா? அந்த ஹேர் சலூனில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் தேட்டருக்கு ஒன்றும் போகல, நான் அங்கே போகல, இங்கே போகல, சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவன் போட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நிப்பாட்டுன்னு நான் சொல்லுவேன். அதனால் சரி, ஒரு 10 நிமிஷம் என்ன ஆக போகுது, நான் 10 நிமிஷம் நான் பார்க்குறேன். தேட்டருக்கு போய் பார்க்கல, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம். சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் என்னமோ அந்த கஸ்மாவில் அந்த சாக்கடை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த தவளையினுடைய ஆவி கொஞ்ச நேரம் பருகுவோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சா பாருங்க, பொன் என்னாவும் மங்கும். இதுதான் பொன் மங்குற நேரம். பசும்பொன் மாறுற நேரம் இதுதான்.
பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய கல் எங்க போகுது அப்படின்னா வீதிக்கு போற நேரம். நம் மத்தியில் வெளி ஸ்தாபன சபையெல்லாம் விட்டுருங்க, வெளி சர்ச்செல்லாம் விட்டுருங்க, வெளி சர்ச்சஸ்க்கெல்லாம் பேசல. நம் மத்தியில் உள்ள சபையில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய கற்கள் இன்னைக்கு வீதியில போயிருக்காங்க, வீதியில கிடக்குது. பொன் மங்கி போயிருக்கு, பொன் மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தை விட்டாச்சு. இதுதான் பொன் மங்குற நேரம். 10 நிமிஷம் தானே நான் அதை பார்க்குறேன், இந்த கஸ்மாலத்தையும் சாக்கடையும் 10 நிமிஷம் நான் பார்க்குறேன், என் கண்ணை நான் பிடிக்கிறேன் அப்படின்னா பொன் மங்கிடும், பசும்பொன் மாறிடும். அருமையானவர்களே, கண்ணை எல்லா காவலோடு சுத்தமாய் காத்துக்கொள்ளும். கண் சுத்தமாக இருக்கட்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஒருத்தவங்க கண் சுத்தமாக காத்துக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் இந்த வேதத்தில் கிறிஸ்து இயேசுனுடைய மகிமையை பார்ப்பார்கள். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கண்ணை நாம் சுத்தமாக காத்துக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவனை தரிசிக்கலாம். யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் போட்டு குழியில தள்ளி அவனை ஒரு வழி பண்ணிவிட்டாங்க. பின் நாட்களில் யோசேப்பு என்ன சொன்னா, நீங்கள் அல்ல, யாரு? தேவனே இதெல்லாம் செஞ்சார் சொன்னார். அவன் யாரை பார்த்தான்? யாரை பார்த்தான்? தன் சகோதரர்களை பார்த்தானா தேவனை பார்த்தானா? ஏன் அப்படின்னா கண் சுத்தம், அவனுடைய கண் சுத்தம். பொத்திபாருடைய மனைவி மேல கண் போடலை, ஓடிட்டே இருந்தான். அவன் கண் சுத்தமாக இருந்த அப்படின்னால தேவனை தரிசிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, கண் சுத்தமாக இருக்கட்டும், வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கட்டும், கை சுத்தமாக இருக்கட்டும், விரல் நீட்டாத ஒரு கையாக இருக்கட்டும், குற்றப்படுத்தாத ஒரு கையாக இருக்கட்டும், சண்டை செய்யாத ஒரு கையாக இருக்கட்டும், நம்மளுடைய இருதயத்தில் கசப்பில்லாத ஒரு சுத்த இருதயமாக இருக்கட்டும். ஆமென். இது ஞானத்தினுடைய எத்தனாவது தூண்? முதல் தூண். நம்மளுடைய எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று காணப்படட்டும். நம்மளுடைய ஜீவிதத்தின் எல்லை எங்கும் இன்னொரு மிக முக்கியமான ஏரியா, பரிசுத்தத்தில் இன்னொரு மிக முக்கியமான இன்னொரு ஏரியா என்னென்னா மணி. அதை நான் எனக்கு சொல்லலை, எனக்கு லேட் ஆகிடும். மணி மேட்டர்ஸ்லாம் சுத்தம் இல்லை, கை சுத்தம் இல்லை. கொடுக்கல் வாங்கல் விற்கிறது மற்ற காரியங்கள் எல்லாம் பிரியமானவர்களே பரிசுத்தம் காணப்படட்டும். நாம் ஜெபம், கண்களை மூடும்.